உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க மாமா இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. கடையில இருக்கிற முக்கியமான பொறுப்பெல்லாம் இப்படி 3 பங்கா பிரிச்சு கொடுத்துட்டா அப்புறம் உங்களுக்குன்னு என்னங்க மரியாதை இருக்கு? உங்க சின்ன தம்பி மாறன் குடவுன்ல சரக்கு ஏத்துறது இறக்குறதுன்னு அந்த மாதிரி வேலைதான் பாத்துட்டு இருக்காரு. ஆனா நீங்க எத்தனை வருஷமா கடைய பொறுப்பா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பாக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தானே அவரும் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க பல இடத்துல காலரை தூக்கி விட்டுட்டு இருந்தீங்க. இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுங்க. விடு கண்மணி, அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தா ஆளுக்கு ஒன்னா பிரிச்சு கொடுக்கறது சகஜம் தானே. ஏங்க நான் உங்க தம்பிங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லலைங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்க அப்பா இருக்காரு, அதுக்கப்புறம் நீங்க தானே இருக்கீங்க. கடையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா யாருங்க எடுப்பா? உங்க அப்பா இருப்பாரு எப்பவுமே. அவரு தானேங்க முதலாளிங்கிற இடத்துல இருந்தாரு. அவருக்கு அடுத்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒருத்தவங்க இருந்தா தானே கடையில ஏதாவது ஒரு சிக்கல் வந்தாலும் இல்ல ஏதாவது டெவலப் பண்றதா இருந்தாலும் ஒரே ஆளா டிசிஷன் எடுக்க முடியும். அப்படி இருந்தா தானேங்க கடையோட வளர்ச்சிக்கும் நல்லது. மாமாவும் இப்படிதானங்க இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. இனிமே கடையில சின்னதா ஒரு குண்டு பல்பு மாற்றதா இருந்தாலும் நீங்க உங்க தம்பி கிட்ட கேட்டு கலந்து பேசிதான் முடிவெடுக்கணும். பேருக்கு வேணும்னா எல்லாரும் உங்களை முதலாளின்னு கூப்பிடலாம். ஆனா நீங்க உண்மையா சொல்லணும்னா நீங்க முதலாளி மாதிரி தாங்க. நீங்க ஒன்னும் முதலாளி கிடையாதுங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்க தம்பிங்க 2 பேரும் ப்ரூவ் பண்ணிட்டு மாமாவோட பொசிஷனுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப இருக்கிற முதலாளி மாதிரியா கூட இருக்க முடியாது. சேச்சே, அப்படிலாம் நடக்காது கண்மணி. என் அப்பாவும் தம்பிங்களும் என்னை எப்பவும் ஏமாத்த மாட்டாங்க. என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் உங்ககிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். எனக்கு தோன்றத நான் சொல்றேன். எனக்கு என்னவோ மாமாவும் எல்லாரும் சேர்ந்து உங்களை ஓரம் கட்டுறாங்களோன்னு சந்தேகமா இருக்குங்க. என்ன பாக்குற? இல்ல ரூம் எதுவும் மாறி வந்துட்டான்னு பாக்குறேன். ஏன்? இல்லடி, புக்குக்கும் நம்ம ரூமுக்கு செட்டே ஆகாதே. நீ வேற இத்தனை புக்கு அடுக்கடுக்கா வச்சிருக்கிற. தலைக்கு வச்சு தூங்க போறியா? நீ தானே என்ன காலேஜ்ல சேர்த்து விட்ட. ஆமால, மறந்துட்டேன். எக்ஸாம்க்கு படிக்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. ஓ, அப்போ ஃபுல் ஃபிளெஜ்டா எக்ஸாம் எழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன். கோல்டு மெடல் அடிக்காம விடமாட்ட போல. படி. சரி சரி, படி படி படி. தேவையில்லாம பேச்சு கொடுத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, அமைதியா போ. உன்னை டிஸ்டர்ப் பண்றக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை காலேஜில் சேர்த்து விட்டுருக்கேன். டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். நீ படிச்சு என் பேரை காப்பாத்து, அது போதும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என்ன ஹெல்ப்? இல்ல ஏதாவது சப்ஜெக்ட்ல டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டீச் பண்ற மாதிரி ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. ஓ, நோ ஹெல்ப்பா? நீ உதவி பண்ணாம இரு, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான். போதுமா? பா பஞ்சு. சரி படி, நான் போய் என் வேலையை பார்க்கறேன். இங்க பாருங்க, நீங்க உங்க இஷ்டத்துக்கு பூரி சாப்பாடுன்னு நிறைய எண்ணெய் போட்டு இஷ்டத்துக்கு என்னென்னமோ அன்னெசரியா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆயிலும் மாவு சத்தும் அதிகமா சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. ஃபியூச்சர்ல டயபெட்டிஸ், பிபி, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. எனக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியங்க.
மாமாலாம் ரொம்ப வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன். கண்மணி, நீ மத்தவங்க கிட்ட பேசி ஏமாத்துற மாதிரி என்கிட்டயும் பேசாத. உனக்கு இந்த வீட்ல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேச வந்துட்டேன். நான் சமைச்சு போட்டு உங்க ஆரோக்கியம் எல்லாம் கெட்டு போதா? சித்தி, நான் அப்படிலாம் சொல்லல. ஆ, இன்னைக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும் தான் சொல்றேன். இவரு நியூட்ரிஷன் டயட்டீஷியன்லாம் தெரிஞ்ச சமையல்காரர் தான். அதனாலதான் நான் வேலைக்கு எடுத்தேன். இவரு நம்ம வீட்ல சமைக்கிறது எல்லாரோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும். நீங்களும் ரெஸ்ட் எடுப்பீங்கல்ல? ரெஸ்ட் எடுக்கணுமா? அம்மா யார் நீ? ஆனா உன ரெஸ்ட் எடுங்கிற விட்டா நீயே என் காலை ஒடிச்சு மூலையில உட்கார வச்சிருவ போல இருக்கு. எனக்கு ரெஸ்ட் வேணும்னா நானே ரெஸ்ட் எடுப்பேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. வந்துட்டா யாக்கே நான் பேசுறேன். சமைக்கிறது ஒரு வேலைன்னு அதுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். என் அண்ணன் தானே பர்மிஷன் கொடுத்தாருன்னு சொன்னேன். அவர்கிட்டயே போய் பேசிக்கிறேன். ஏய் மேடம், நான் போய் பேசிட்டு வர வரைக்கும் ஏதாவது சமையல் கட்டுல தொட்ட உன் கைய கல்லெல்லாம் உடைச்சிருவேன். நல்ல கோமாளிய கூட்டிட்டு வந்து வீட்டுல நாடகம் போட்டுட்டு இருக்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு போறாங்க? இத பாருங்க, நீங்க இதுக்கெல்லாம் பயந்துராதீங்க. என்ன, நாங்க மேல இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டோம். நீங்க நல்லா இங்க வேலை செய்றீங்க, சூப்பரா சமைக்கிறீங்க, சரியா? சூப்பரா சமைச்சிடலாம். என்ன கண்மணி, வள்ளி இவ்ளோ ஆவேசமா போறா? ஏதாவது நடக்குமா? ஒன்னும் நடக்காது. சுவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப வருவாங்க பாருங்க. ம். என்ன நடக்குது இந்த வீட்ல? ஏன் என்னாச்சு? உன் மூத்த மருமக எவனையோ சமையல்காரன்னு கூட்டிட்டு வந்து சமையல் கட்டுல வச்சிருக்கா. கேட்டா நான் சமைக்கிறது சரியில்லையாமா, நான் சமைக்கிறத சாப்பிட்டு உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாம போச்சா, இனிமே நீங்க சமைக்க வேணாம், ஒரு பக்கமா இருங்க, அவன் சமைப்பான் அப்படிங்கிறா. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? உன்கிட்ட சொன்னாளா? ஆமா வள்ளி, எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கா. உன்கிட்ட சொல்லிட்டு பண்ணாளா? ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இத செய்யலாமா வேணாமான்னு கூட கேட்கல. அப்ப என்ன விட உனக்கு உன் மருமக தான் முக்கியமா? ஏன் வள்ளி நீ அதை அப்படி எடுத்துக்கிற? அந்த பொண்ணு நமக்கு என்ன கெட்டதா சொல்லிச்சு? நல்ல விஷயம் தானே. எது நல்ல விஷயம்? அவ சொன்னாலே அதுவா? இத்தனை நாளா நான் சமைச்சதுனால தான் உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சு, நான் சமைக்கிற எதுவுமே ஆரோக்கியமா இல்ல, அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நீங்க நோயாளிகள் ஆயிட்டீங்கன்னு அதா? அட, என்ன வள்ளி இப்படி பேசுற? பின்ன எப்படி நான் பேசுறது? அவ சொன்ன உடனே நீ தூக்கி பொறுப்பெல்லாம் அவகிட்ட கொடுத்தீனா அதுக்கு அதான் அர்த்தம். அவ சொன்னது உண்மைன்னு தானே அர்த்தம். வள்ளி, அவ உன் மேல இருக்கிற அக்கறையில தான் இப்படி செஞ்சிருக்கா. யாரு? அவளுக்கு என் மேல அக்கறை? ஆட போனா உனக்கு அவளை பத்தி எல்லாம் தெரியாது. என்ன தெரியாது? அவ உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? அவ உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்திருந்தா பேசிருந்தா சொல்லு, நான் கேக்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.